வெல்கம் டு மை சேனல். அம்மாவளி தாத்தாவோட சொந்த ஊர் நரசிங்கம். அங்கே இப்போ ரீசெண்டாக நாகமுனீஸ்வரர் கோவில் ஒன்று என்னோடய எல்லா தாய் மாமாவும் சேர்ந்து கட்டியிருக்காங்க. அன்றைக்கி 48வது நாள் பூஜை. அதோட பிள்ளையாரையும் நாகமணியும் அன்றைக்கி தான் பிரதிஷ்டையும் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. பிரதிஷ்டை பண்ணுறது 48 நாள் வரைக்குமே எல்லா வெள்ளிக்கிழமையும் சக்கரை பொங்கல் படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்க. முனீஸ்வரன், ஐயனார், கருப்பணசாமி இந்த மாதிரி சில தெய்வங்களை நம்ம கிராமப்புற தெய்வங்கள்னு சொல்லி கும்பிடுவோம். அது மாதிரி தான் முனீஸ்வரனுமே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் பிளேஸில் சூலாயுத வடிவத்தில் சாமி கும்பிட்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அதுக்குன்னு ஒரு தனியாக ப்ராப்பரான கோவில் கட்டி கும்பிட்டு வராங்க, பூஜையும் செஞ்சுட்டு வராங்க. முனீஸ்வர சுவாமி அவரோட குதிரை வாகனத்தில் இருக்கிறாரு. இது நாகம்மன் சிலை. இந்த கோவில் ஒத்தக்கடிக்கு பக்கத்தில் இருக்கிற நரசிங்கம்ன்ற ஊரில் தான் இருக்குது. ஸோ நம்ம யார் வேணாலும் சாமி கும்பிட்டு போகலாம். காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் திறந்துருக்கோம். கோவிலோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சூலாயுத வடிவத்தில் இருக்கிற முனீஸ்வர சுவாமி. காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே ஹோமெல்லாம் வளர்த்து பூஜையெல்லாம் முடிஞ்சாச்சு. பட் எங்களால் கொஞ்சம் லேட்டாக தான் போய் கலந்துக்க முடிஞ்சது. இந்த சாமி வேப்ப மரத்தில் சில பேர் அவங்களுக்கு குழந்த வரம் கேட்டு தொட்டில் கட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் நம்ம வேறு சில டெம்பிள்ஸ்லேயும் பார்க்க முடியும். வேறு வேறு ஃபார்ம்ஸில் நம்ம சாமி கும்பிடுவாங்க. அதாவது வளையல் கட்டி ஒரு சிலர் சாமி கும்பிடுவாங்க, துணி கட்டி சாமி கும்பிடுவாங்க, கயிறு கட்டி சாமி கும்பிடுவாங்க. சாமி பிரசாதமாக சக்கரை பொங்கல், புளியோதரை, கருப்பு சுண்டல் செஞ்சுருந்தாங்க. பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற பிள்ளையார். இவங்க என்னோட ஒரு தாய் மாமா, பேர் வசந்த். இவங்க தான் இந்த கோயிலில் பூஜைகளை கவனிச்சுக்கிறது, மற்ற கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அன்றைக்கி சாமி கும்பிட எல்லாருக்குமே அன்னதானம் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதுக்கு தான் சுண்டல், புளியோதரை, சக்கரை பொங்கல். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. சொந்தக்காரவங்க, அக்கம் பக்கத்து வீடுங்க, அப்புறம் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே இதுதான் பிரசாதமாகவும் கொடுத்தாங்க. தேங்க்யூ.